வணக்கம் மக்களே. சமீபத்துல சீமான் அவர்களை செம்மையா ட்ரோல் பண்ணாங்க. சோசியல் மீடியா ஃபுல்லாவே அவரை பத்தி தான் ட்ரோலா இருந்தது இந்த வாரம் ஃபுல்லா. அப்படி என்ன பண்ணாரு சீமான் பார்க்கலாம். தமிழ்நாட்டுல கள்ளுக்கடை தடையை நீக்க வேணும் அப்படின்னு ஒரு போராட்டம் நடத்தினாரு. சாரங்கட்டி மரம் ஏறினாரு. இதை பார்த்த நெட்டிசன் எல்லாமே அவரை கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தர் இந்த மீம்ஸை பரப்பியிருக்காங்க. அது எல்லாமே பார்த்து ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா அதோட நோக்கம் என்ன? சீமான் எதுக்கு மரம் ஏறினாரு? எதுக்கு அந்த போராட்டம் நடத்தினாரு? கொஞ்சம் யோசித்து பாருங்களா. தமிழ்நாட்டுல டாஸ்மாக் கடைகள் 5198 கடைகள் இருக்கு. அது அரசே ஏத்து நடத்துது. ஆனா கள்ளுக்கடை மட்டும் நடத்த மாட்டாங்க. என்னவா இருக்கும் அப்படின்னு யோசித்து பாருங்க. 1987ஆம் ஆண்டு தமிழ்நாட்டுல கள்ளு இறக்குவதற்கும் கள்ளு குடிப்பதற்கும் தடை விதிக்கப்பட்டது. தமிழ்நாட்டுல எதுக்கு கள்ளுக்கடைக்கு தடை விதிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தா, கல்லுல போதைப் பொருளுக்காக குளோரல் ஹைட்ரேட் என்ற வேதிப்பொருள் கலக்கப்பட்டதாகவும் இதை குடிக்கக்கூடிய மக்கள் உடல்நலக்குறைவு ஏற்படுது அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்து அன்று தடை பண்ணாங்க. 5198 டாஸ்மாக் கடைகள் இருக்கு. அதில் பலவிதமான மதுபானங்களும் விற்கப்படுகிறது. ஆனால் இது குடிக்கக்கூடிய மக்களுக்கு எந்த தீங்கும் வருவதில்லை அப்படின்னு அரசே சொல்லுது. ஆனால் கள்ளு குடிச்சா தீங்கு வருதுன்னு தடை பண்ணிட்டாங்க. ஸோ டாஸ்மாக் கடைகள் நடத்துவது போல கள்ளுக்கடையும் அரசே ஏற்று நடத்தணும் என்பதுதான் பல பேரோட கோரிக்கையா இருக்கு. நன்றி.